Taste the Daily. அண்மை செய்தி. அகமதாபாத் விமான விபத்து அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லண்டனுக்கு செல்ல புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மதியம் 1:17 மணி அளவில் இயந்திர கோளாறு காரணமாக விபத்தில் சிக்கியது. விமான நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக வரும் செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்றேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். அகமதாபாத் விமான விபத்து அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து 242 பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களுடன் லண்டனுக்கு செல்ல புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மதியம் 1:17 மணியளவில் இயந்திர கோளாறு காரணமாக விமான நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக வரும் செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்றேன் எனவும், விபத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ள அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் பதிவிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அகமதாபாத் விமான விபத்து அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து 242 பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களுடன் லண்டனுக்கு செல்ல புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மதியம் 1:17 மணி அளவில் இயந்திர கோளாறு காரணமாக விமான நிலையம் அருகேயுள்ள குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக வரும் செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்றேன் எனவும், விபத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ள அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிவிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அகமதாபாத் விமான விபத்து அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேதனை தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து 242 பயணிகள் மற்றும் விமான பணியாளர்களுடன் லண்டனுக்கு செல்ல புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் மதியம் 1:17 மணியளவில் இயந்திர கோளாறு காரணமாக விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் விழுந்து நொறுங்கியதாக வரும் செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்றேன் எனவும், விபத்தில் சிக்கி படுகாயமடைந்துள்ள அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார்.